வாழ்க வாழ்க அனுகிரமா அரசபைக்கு முதலாக வரக்கூடிய நீ என்ன உனக்கு காலதாமதம் என்ன எனக்கு ரொம்ப நாளா உனக்கு நீண்ட நாள் ஆசை என்ன ஆசை மெட்ராஸை பார்க்கணும் சென்னையை பார்க்கணும் பட்டணத்தை பார்க்கணும் ரொம்ப நாளா பட்டணம் மெட்ராஸ் சென்னை அது மூன்றுமே ஒன்றுதான் இப்போது சென்னை அப்படின்னு மட்டும் தான் இருக்குது அப்படியே மொத்தமா ஒண்ணா ஆயிட்டாங்க எல்லாமே சேர்த்து எழுதிட்டாங்க மெட்ராஸை பார்க்கணும் ரொம்ப நாளா நீண்ட நாள் ஆசை ஓனர் போய் ஒரு நாள் லீவ் கொடுத்தாரா அதே லோன் லீவ் விட மாட்டேன் ஏன் கொடுக்கல நேற்று காலையில அவங்க வீட்டுக்கே போயிட்டேன் வீட்டுக்கா போயிட்டு அவர் கையில் காலில் இருந்து ஐயா நம்ம போய் மெட்ராஸை பார்க்க போலாம் எனக்கு ஒரு நாள் லீவ் கேட்டேன் லீவ் கொடுத்தாரா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் லீவ் வச்சுக்கிட்டாங்க சொல்லிட்டாரு மெட்ராஸை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துல எங்க ஊருக்கு கூட்டு வந்த பஸ் ஏறி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கிட்டேன் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கி பார்த்தா எந்த பஸ்ஸோ பார்த்தாலும் சென்னை 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 டேய் பாமர மக்கள் அனைவருமே அதிகமாக சென்று வரக்கூடிய இடம் சென்னை அதனாலதான் பஸ்ல நிறைய போது நிறைய வருது ஏறி உக்காந்துட்டேன் ஒரு மணி நேரம் போச்சு பஸ் ஆமா எனக்கு உச்சா அஞ்சுல வந்து அடாப்பாவி எப்படியோ சமாளிக்கிறேன் என்னால முடியல நெல்லியில ஒண்ணும் முடியல அவசரம் உன்னால தாங்கல நேட்டா கண்டக்டர் போனேன் ரொம்ப அர்ஜென்டா கிட்ட ஆமா கொஞ்ச நேரம் நிறுத்துங்க சார் போய் வரணும் ஏண்டா நீ சொன்ன வார்த்தையை கேட்டு கண்டக்டர் பஸ் நிறுத்தினாரா உங்களுக்கு புத்திக்குதான் உனக்கு யாருங்க உங்களுக்கு அறிவுதான் உனக்கு யாருங்க வயசு ஏன்னா சொல்றேன் யாருங்க பல விட்டு போனாங்க சொல்றேன் யாரு வயதுக்கு மலா கட்ட புண்ணாக்கு சாப்பிட்டுனா என்ன வந்து சொல்லு அந்த கண்டக்டர் என்ன கேக்குறாரு ஏண்டா கண்டக்டர் உன்னை கேட்டானா நீ வந்து எனக்கு கேட்டீங்க இதானே கைவாட்டுறாங்க பாவனி அப்படி இருப்பு கண்டக்டர் சொல்றாரு டேய் ஏன்னா புளிமாத்தி நிக்கிற பஸ் வாது நீங்க எங்கேயும் நிக்காது நேரா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் அப்படி நிறுத்தினாக்கா டிரைவர் போய் கேளு நிறுத்தினா இறங்கி போயிடான்ட்டு கண்டக்டர் சொல்லிட்டாரு இங்க இருந்து டிரைவர் போறேன் போனியா வயிறு வச்சு போற மாதிரி சார் ஆமா கொஞ்ச நேரம் நிறுத்துங்க சார் போய் வரணும் டிரைவராக பஸ் நிறுத்தாரா தம்பி நீங்க எங்கேயும் நிக்காது நேரா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் ஏன்னா போய் சீட்ல முட்டிங்க டிரைவரும் சொல்லிட்டாரு நான் போய் சீட்ல முட்டிங்க நிக்கிறேன் மொத்த ஜனமும் என்ன தான் வேடிக்கை பாக்குறேன் உன்னையா வேடிக்கை பாக்குறாங்க ஒன்னும் சமாளிக்க முடியல யாரா நீ பண்ற வேதனை அப்படி எப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு போறேன் நீட்டா போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நின்னுச்சு பஸ் மொத்த ஜனத்தையும் தட்டு ஓடுறோம் போறோம் பஸ் ஸ்டாண்ட சுத்தி விளையாடுறோம் எங்க பார்த்தாலும் பொம்பளை கூட தான் அதிகமா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்களா உட்காரத்துக்கே இடம் இல்ல இடம் கிடைக்கல சரி பஸ் ஸ்டாண்ட் விட்டு கொஞ்சம் அப்பால போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டு கொஞ்சம் தாண்டி போனேன் தள்ளி போன அங்க போனா கட்டமா ரவுண்டா சிகப்பு ஏத்துல ஒரு ரூம் போட்டு கட்டமா சிவப்பேத்துல ரூமா அது என்ன தெரியுமா என்ன அதடா காவல் இல்லையா அது எந்த நிலையுமோ ஆத்தத்தை அடங்கினாலும் அடங்கலாம் வீட்டை அடங்க முடியுமா அங்கதான் யாரும் ஆள் இல்ல போய் அவுத்துக்கணும் உக்காந்த உடனே ஒரு பெரிய பாட்டார் உண்டா அங்க இருந்து வந்தாரு ஏய் என் மகனது எப்ப இருப்பீங்களோ இங்க வந்து உக்காரு இங்க உக்காந்துன்னா போலீஸ் பிடிச்சு முடியும் அந்த பெரியவரோட பார்த்து சொன்னாரு சரி சரி வேஸ்டா பார்த்தா போலீஸ் தான் முட்டு மேல பிடிச்சி போட்டு போய் அங்க போலீஸ்காரங்க அப்படின்னு நான் பாக்கல நீ பாக்கல அங்க எது வேகமா ஓடியாந்து போலீஸ் நான் யாரையா புடி போறேன் தைரியமா நின்னுக்கிறேன் அங்க இருந்து ஓடியாந்து கீழே ஒதிக்காதப்பா யா தலைமாலை ஓதி என்ன வச்சாருங்க அப்படியே தொம்முனி கீ வேண்டேன் வேந்த உன்னை சும்மா விட்டாரா என்ன செய்தாரு உன்னை போட்டு உதைச்சாரு ஆமா சார் நான் என்ன சார் தவறு செஞ்சேன் இதுக்கு போய் மண்ணை மெரிக்கிறீங்களே நாய மாட்டான்னு கேட்டேன் ஒரு ஜாதியில உடையா நாட்டு என்னடா சொல்றா எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம ஜாதிக்கு கவலை பேசுவோம் அப்படின்ட்டு அவரு நான் சாட்சி போய் காஞ்சத்து எப்படின்னு அவரு கான்ஸ்டபிள் அவருக்கு உண்மையா ஆமா சார் உண்மைதான் சார் கான்ஸ்டபிள் கிட்ட என்கிட்ட உண்மை சொல்றியா அப்படின்ட்டு கட்டிய என்ன சார் தவறு செஞ்சேன் இதுக்கு போய் துணி அடிக்குமே அடிக்கல நியாயமாத்தாங்க நீ கேட்ட ஜாதியில வண்ணா நாட்டு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம ஜாதிக்கு அவனை பேசுவான் அப்படின்ட்டு அவன் நான் சாப்பிட்டு போய் சீத பேதி என்ன பேதி சீன பேதியிலப்பா காந்தி பேதி அவரு நீதிபதிடா நீதிபதி அவருக்கு கேட்டே அவர்கிட்ட பேச உண்மையா ஆமா சார் உண்மைதான் சார் நீதிபதி கிட்ட நான் ஒரு நீதிபதி எங்கிட்டே பயல உண்மையா அப்படின்னு தண்டனை தண்டனையா
ஆமா, நீதிமன்றத்துல நீதிபதி என்ன தண்டனை கொடுத்தார்? தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை. அப்புறம் தூக்கு மாடியா அப்படியே கவுத்து போட்டு போட்டீங்கறாங்க. அண்ணாத்தி நீதிபதிக்காக. உன்னை பார்த்து. ஆமா. டேய் பண்ணி சாவ போற. ஆமா. உனக்கு ஏடா வேணும் கேளுடா. உனக்கு கடைசி ஆசை என்ன இருக்குது? இந்த நீதிமன்றத்துல நாங்களே நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு நீதிபதி கேட்டாரு. சார் நானே சாவ போறேன். எனக்கு என்ன சார் வேணும்? என்னதான் வேணும்? பச்சா குடிபி அச்சா மொட்டை ஆவட்டும் சார். நீ சொல்ற ஜாதி ராம்தனோட. எவ்வளவு கோயில் பத்தா நம்ம ஜாதிக்கு அவன் பேசுவான். அப்படியே இசியா கவுத்தன இஸ்தாவா. அவன் சாப்பிட்டு கோயிலுக்கு தான் சாப்பிட்டோம். நம்ம வண்டி மாதிரி ஏறி பார்த்துக்கிறேன். உருண்டு தொப்புன்னு வந்தா மொத்தத்தான என்னடா சொல்லுகிற? ஏன்டா டேய், கனவு கண்ட கதையாடா இவ்வளோ நேரமா என்கிட்ட சொல்லுங்கிற? நான் தான் ஒரு அறுவை கட்டம் பத்தி வந்து சொல்லிக்கிறேன். அதை கேட்டு நிக்குது. அப்ப நீ அறுவை கட்ட சொல்லுங்கிற, நான் உண்மையிலாதான் அந்த கதை கேட்கிறேன். நானாடா கேட்கிறேன். ஊர்லா வாய. ஏய் ஊர்ரா. யா வாய அவன மூட சொன்ன. நீதான் போனவன். யா வாய அவன மூட சொல்ல. உன்னுடைய நாவை அடக்க யாண்டா கால தாமதம் என்று கேட்டால் கனவு கண்ட கதை என்று சொல்கிறேன். சரிமா இருக்கவே. அண்ணா போய் வாங்க சோலை சத்திசை மன்னர்களை போடுவோம். அங்கே தமிழ் காட்டை இங்கே கோமகனை ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. சாமா எனக்கு எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா? எதிரியே நான் மட்டும்தான். நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுடைய எதிரில தப்பு தப்பு பார்த்தீங்கன்னா சாபாஸ் ஜெபி பாபா மாலம் ஜெபி பாபா திரிக்கிடு படிக்கல் கண்டத்தி போராடி திரிக்கிடு படிக்கல் கண்டத்தி போராடி மோக்கம் கவர் அங்கே தான் இருக்குதா? நான் முன்னாடி போய் கொண்டே இருக்கிறேன், பின்னாடி என்னையா சுத்தி சுத்தி வரமா? எங்க வீட்டுல 4 எருமாடு. உங்க வீட்டுல எருமாடு இருந்தா அதுக்கு என்ன? காலையில என் முன்னாடி அவுத்து விட்டுருவோம். ஏண்டா மேய்வதற்காக அவுத்து விடுவாங்க எருமாட்டை? பின்னாடி இரும்பு ஒருத்த பிடிச்சு போவேன். ஏம்பா இரும்பு மரத்தை பின்னாடி பிடிச்சு போற? எருமை சாணி போட்டா கீழே இந்த மண்ணா இடுமே. மண்ணா கூட போடு இரும்பு ஒருத்த பிடிச்சு போவேன். ஓ சாணிக்கு அவ்வளவு பாதுகாப்பு. அப்போ நான் வந்து எருமாடு முன்னாடி சாணி போட்டுக்கிட்டே போறேன், பின்னாடி வந்து இது மரம் பின்னாடியா பிடிச்சுன்னு சுத்தி சுத்தி வந்து ஞாபகம் வந்துச்சு. எங்க ஞாபகம்? எங்க எருமாடு வாழத்துக்கு சாணி போட்டு சுத்தி வரும். அது எங்க போவோம்? மேயப்போ. ஏண்டா டேய், அவர் சாணியை வாரி போய் நீ என்ன பண்ண போற? இறந்து தட்டி வைப்பேன். அது கூட வாங்குறாங்க. வாங்கி அடுப்புல வச்சு பாரு. என்ன குபில் 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 வரும். என்ன வாசனை வரும்? கத்திரிக்காய் வாசனை, கோழி கடைசியா ஒரு மாட்டி என்ன எருமாடு சேர்த்தியா? எங்கூட்டி எருமாடு. உங்க வீட்டு எருமாடு நானும் உன்னோட உன்னை போய் நான் எருமாடு 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 யாரும் போட்டு இப்படியா பேசிக்கொண்டுதான் நேரம் போக தெரியாது. இந்த சுத்திரபுரி நாட்டிலே சுகுண மன்னனை பெருப்படுத்தி நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையுமின்றி அரசாட்சி செய்து வந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தோடியது. அதன் பிறகு அழகான பெண் குழந்தை ஈன்றெடுத்து கொடுத்து விட்டு என்னுடைய மனைவியோ உடலிலே சரியில்லாத காரணத்தால் அவளோ இயற்கை விட்டால் தாயற்ற குழந்தை சீரற்றும் போகக்கூடாது என்று என்னுடைய மகளுக்கு சுகுணா சீரோடு சிறப்போடு வளர்த்தால் என்னுடைய மகளோ வளர்ந்து விட்டால் இப்போதை சென்று மகளை பார்க்கணும்.